கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்கிறோம். தூங்கும் முன்பாக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 22 முதல் 24 ஆகிய வசனங்கள். மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்களெல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயையே. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக இருதயத்தில் உள்ள எண்ணங்களுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அலுப்பு, ஒரு டயர்ட்னஸ். ரெண்டாவது, நான் நிறைய வேலை செஞ்சேனே ஆனாலும் ஒரு வருத்தம். மூணாவது, மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இந்த 3 பாயிண்ட் உங்க வீட்டில் பர்சனல் டைரி இருந்தால் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நிறைய குடும்பத்திலே ராத்திரி நேரத்திலே பல எண்ணங்கள் சிந்தனைக்குள்ளே இருதயத்துக்குள்ளே நமக்கு ஓடிட்டே இருக்கும். ஒரு ட்ரெயின் மாதிரி வேக வேகமா ஓடும். அந்த எண்ணங்கள் ஒரு கேள்வி இருக்கும். நான் இப்படிலாம் செஞ்சனே, நான் இவ்வளோ செஞ்சனே அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் கேள்வி மட்டும்தான் இருக்கும். அது ஃபேமிலியா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், எந்த ஒரு காரியம்னாலும் இருக்கலாம். மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? இப்ப நம்ம நைட் நேரத்தில் படுத்து தூங்கும்போது கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்ம இருதயத்துக்குள்ளே எண்ணங்கள் சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த இருதயம் நிறைய உட்காந்து அந்த எண்ணங்களுக்குள்ள உள்ள காரியங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். படுத்து தூங்குறதுக்கு முன்பாக நம்ம இன்னைக்கு அப்படி யோசித்தோமே, அது நடக்கலையே, நம்ம இவ்வளோ தூரம் வேலை செஞ்சோமே, அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நிறைய திங்கிங். இதனுடைய முடிவு என்ன அப்படின்னா இதுவும் மாயையே. ஆன்சர் அங்கே இருக்கு. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஆன்சர் இருக்கு. அதான் முக்கியம். அவன் நாட்கள் எல்லாம் அலுப்பு உள்ளது, டயர்டு மட்டும்தான் இருக்குப்பா. நான் எத்தனை வருஷமா வேலை பார்க்க தெரியுமா, ஆனாலும் இந்த டயர்டு மட்டும் எனக்கு போகவே இல்லை. நான் குடும்பத்துக்காக ரொம்ப வருஷமா வேலை பார்க்கேன், ஆனால் இந்த டயர்டு மட்டும் என் உடம்பு விட்டு போகவே இல்லை. இதெல்லாம் எங்கனே தோணும் அப்படின்னா இருதயத்துக்குள்ளே இருந்து அந்த எண்ணங்களிலே தோணும். அப்போ நைட்டு படுத்துங்கும்போது இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா இதுவும் மாயையே. கேன்சல் ஆகி முடிஞ்சிட்டு நாளைக்கு காலைல பார்த்தா மறுபடியும் தூங்கின்னு சொன்னேன், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வெளியே போயிட்டு இருப்பாங்க. அவன் நாட்களிலெல்லாம் அலுப்பு உள்ளது. அலுப்பு உள்ளது, உள்ளதுன்னா இருக்குன்னு அர்த்தம். அவன் நாட்களிலெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் எல்லா பகுதியிலுமே அலுப்பு. வயசான தாய்மார் காலையில இருந்து ராத்திரியே வேலைஞ்சிருப்பாங்க, ஆனா அலுப்பு இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிம்பாங்க. அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. எவ்வளவோ வேலை செஞ்சிருப்பாங்க, ஆனா வருத்தம் இருக்கும். கூடயே வருத்தம் சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் கூடயே வந்துட்டு இருக்கு. மூணாவது, ராத்திரியிலும். ஏன்னா இப்ப நைட் நேரத்துல இப்ப இந்த செய்தி பேசணும் அப்படின்னா ராத்திரியிலும் அவன் மனதுக்கு, அப்ப நம்ம மனசுக்கு இளைப்பாறுதல் இல்லை. மனசுக்கு இளைப்பாறுதல் இல்லை, மனதுக்கு இளைப்பாறுதலும் இல்லை. அப்ப மனசுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. இதுவும் மாயையே, இதுவும் மாயையே.
மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது பார்க்கிலும். அப்படின்னா என்ன அப்படின்னா, 3 நேரம் நமக்கு சாப்பாடு தண்ணி இது கிடைக்கா, இதெல்லாம் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன் முடிச்சிட்டார். ஆன்சரை முடிச்சிட்டார். இப்ப நம்ம யோசிக்கலாம், நைட்டு படுத்து தூங்க போறோம், மனுஷன் புசித்து குடித்து, இது கரெக்டா நடக்கா? இது வீட்டுக்குள்ள எல்லாரும் கரெக்டா சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறாங்களா? இதெல்லாம் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும், அவங்க சம்பாதிச்சு அவங்க நல்லா சாப்பிடுறாங்க, அவங்க நல்ல ஒரு ஜூஸ் குடிக்கிறாங்க, அவங்க வீட்டில் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்க அப்படின்னா இது எல்லாமே தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. எல்லாமே தேவனுடைய கரத்திலிருந்து தான் ஒரு மனுஷனுக்கு வருகிறது. அப்போ நம்ம உழைச்சி நம்ம சாப்பிடுறோம், அதை அனுபவிக்கிறோம் அப்படின்னா இது எல்லாம் தேவனுடைய கரத்திலிருந்து இறங்கி வருகிறது. இதுக்காக தான் நம்ம நைட் நேரத்துல நன்றி சொல்லணும். நிறைய குடும்பத்துல எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படிமா, எந்த பிரச்சனையும் யோசிக்க வேண்டாம். படுத்து தூங்கும் போது உங்க வீட்டுல குடும்பமா எத்தனை பேர் இருக்கிறீங்களோ எல்லாரும், யாரெல்லாம் சாப்பிட்டீங்க, யாரெல்லாம் தண்ணி குடிச்சீங்க, எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி சொல்லுங்க. ஆனா நம்ம மக்கள் சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 23 வசனத்துல அழகா போட்டிருக்கு, அவன் நாட்களில் எல்லாம் அலுப்புள்ள, இதையே உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்குதான் 22 அழகா போட்டிருக்கு, இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன. ஒரு கேள்வியோட அந்த செய்தியை ஆரம்பிக்கு. இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்னப்பா அப்படின்னு கேட்டுட்டு தான் கீழே ஆன்சரே கொண்டு வர்றாரு. அவன் நாட்கள் எல்லாம் அலுப்பு உள்ளது, டயர்ட்லாம் இருக்கும். அவன் வேலைகள் கொஞ்சம் வருத்தமும் இருக்கும். ராத்திரியிலும் அவன் மனசுக்கு இளைப்பாறுதல், நிம்மதி இருக்காது. இது எல்லாமே மாயை தான், இது எல்லாம் இந்த உலகத்துள்ள காரியம்தான். ஆனால் மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறான் அப்படின்னா இது எல்லாம் தேவனுடைய கரத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். அப்ப எந்த காரியத்துக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும்? இப்ப நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். ஏன்னா நைட்டு படுத்து தூங்குற நேரத்துல கவலைகள், கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், சரீரத்துல பிரச்சனைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல, தடுமாற்றம், இப்படி நம்ம நிறைய காரியங்கள் நம்ம தினந்தோறும் பேசிட்டு வரோம். இன்னைக்குள்ள ஒரு வேத பகுதியில இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? எப்ப பார்த்தாலும் இருதயத்துல உட்கார்ந்து அதை கால்குலேஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த கால்குலேஷன் போட்டாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்களிலெல்லாம் அலுப்பு உள்ளது, டயர்டு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் 24 hours எண்ணங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், டயர்டு மட்டும்தான் இருக்கு. 2வது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, வருத்தம் மட்டும்தான் இருக்கு. 3வது ராத்திரியிலையும் மனசுக்கு இளைப்பாறுதல் இல்லையே. அப்ப 3 பாயிண்ட் அழகா முடிச்சிட்டாரு. அடுத்த வசனத்துல காலையில் தூங்கி எழுந்திரிச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சோமா, நம்ம என்ன வேலை செஞ்சு அதுல வரக்கூடிய வருமானத்துல நம்ம சாப்பிடுறோமா, இது எல்லாமே தேவனுடைய கரத்துல இருந்து ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். இது ஒரு வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா அந்த குடும்பத்துல ஜனம் தேவனுக்கு நன்றி சொல்லணும். அப்ப இரவு நேரத்துல இந்த செய்தி மூலியமாக நம்ம குடும்பத்துக்கு என்ன செய்தி, உங்க குடும்பத்துக்கு என்ன செய்தி, நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன செய்தி அப்படின்னா, நிறைய கால்குலேஷன் நம்ம யோசிக்கிறோம், இதுவும் மாயையே இழுத்துட்டு முடிச்சிட்டார். ஏன் அந்த வேடிய இதுவும் மாயையே அப்படின்னு சொல்லி இழுக்கிறார் அப்படின்னா, இது எல்லாம் இப்படிதான் இருக்கும். அதனால நைட் நேரத்துல ஒரு நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா தேவனுடைய கரத்திலிருந்து வந்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் புசித்து குடித்து நம்ம என்னெல்லாம் அனுபவிச்சோமோ அப்படிப்பட்ட காரியங்களுக்கு, அப்பா இன்னைக்கு நான் இதெல்லாம் சாப்பிட்ட, ஸ்தோத்திரம், எனக்கு தண்ணி தந்தீங்க, ஸ்தோத்திரம்,
தேவன் நம்ம வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகம் கவனிச்சிட்டு இருக்கு. இதை நம்ம செஞ்சாலே நம்ம குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் 365 நாளும் தேவன் தருவார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நம்ம எண்ணங்கள், நம்ம இதயத்தினுடைய எண்ணங்கள் தேவையில்லாம உட்கார்ந்து யோசித்து நைட் நேரத்துல புலம்பிட்டு இருக்க வேண்டாம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்திலிருந்து நாங்க பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம். எங்களுக்கு 24 மணி நேரத்துல தேவன் எங்களை கிருபையினாலே எங்களை மீட்டெடுத்து ஜீவனை தந்து, கிருபை தந்து, ஆவியினால் நிரப்பி, வரங்களால் நிரப்பி, கனிகளினால் நிரப்பி, கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பி, பரிசுத்தாவினால் நிரப்பி, இரவும் பகலும் எங்க கூட, பகலில மேக ஸ்தம்பமாவும் இரவுல அக்னி ஸ்தம்பமாவும் எங்க கூட நீங்க வரீங்கப்பா. இதெல்லாம் என்னை பார்த்தால் எங்க வாழ்நாள் முழுதும் நாங்க உமக்கு நன்றி செலுத்தணும்ப்பா. எங்களுக்கு அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீங்க. எங்க வாழ்க்கையில எங்களுடைய குறைகளை மன்னிக்கிறீங்க, எங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறீங்க, எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீங்க, எங்களுடைய சாபத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தீங்க. எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய், எங்களுடைய துக்கம், எங்களுடைய பாடு எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தீங்கப்பா. உம்முடைய தழும்புள்ள கரத்துல மாத்திரம் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால சுகமானீர்கள் என்று வேதம் சொல்லுது. எங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து எங்களை குணமாக்குறவரே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ரீபாலா ஷலபா கபுதுபி கேதுனா, ரீமாலா ஹந்து டோலவா கபு துனிமாரா கபுதுபி கேதுனா, தூஷே பஹாவ் லா துனிமாரா ஹந்த நமாலா ஹோரபா கபுதுபி கேதுனா, ரீகாலவரு ஷெபி துனிமெரிபி கபதுனிமே கபதுனா, லா தனமாலா ஹந்து டோலபா கபுதுபி கேதுனா. இதயத்தினுடைய கேள்விகள் அநேகம். கர்த்தர் திட்டமா பேசியிருக்கிறார். சத்துரு கவலை விதைத்துக் கொண்டிருக்கிறான். கண்ணீர் வாழ்க்கை, நித்தமும் வேதனை. காரணம் என்ன? பொல்லாத மனிதனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தரை விட்டு வழி விலகிற இருதயம். ரீஹபாஹோபி ஜிபிஹோ லஹாரது ரதுனிமெஹ் பெலாஸ் பிஹி பிலஹோர் பிலஹாரது ரதுனமல ஹதனிமெஹ் பிலஹாஸ் பிஹி பிலஹோரது ரதுனமல ஹதனிமெஹ் பிலஹோர் பல கபது பெக்கேதுனா துஹோ ஹஸ் பிஹி பிலஹாரது ராது ஹபி ஜிபிஹி பிஹபஹபி லஹாரது. குறைகளை மன்னிக்கிறவரே உம்முடைய பாதபடியில் வருகிறோம்ப்பா. எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவரே உம்முடைய பாதபடியில் வருகிறோம்ப்பா. இரவு நேரத்தில் சமாதானத்தை தருகிறவரே உம்முடைய பாதபடியில் வருகிறோம்ப்பா. உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறவரே உம்முடைய பாதபடியில் வருகிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாக்கிறவரே உம்முடைய பாதபடியில் வருகிறோம்ப்பா. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தருகிறவரே உம்முடைய பாதபடியில் வருகிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தோட கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் எங்க கூட நீங்க தங்கிருங்க. இணைந்துக்கிற எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கிற எல்லா குறைகள் எல்லாம் மன்னித்து சமாதானத்தை தந்து இன்பமான தூக்கம் தந்து அதிகாலவில் எழுப்பிடுங்க. எங்களோட ஆவி உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். கற்பத்தினியா ஜூபிரான் கத்தர் மனமிறங்கி ஆசுரிங்க. மாசமா இருக்க கத்தர் ஆசுரிங்க. பலவீனத்தோடு ஜூபிரான் பலவீனத்தை நீக்கி போடுங்க. இரவினத்துல எந்த குடும்பத்துக்குள்ளே எந்த நாட்டுக்குள்ளே இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திங்க. தேசத்துக்குள்ளே அப்பா யுத்தம், அந்த யுத்தத்தை எல்லாவற்றையும் கத்த நிப்பாட்டுங்க. சமாதானம் இல்லை, சமாதானத்தை தாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். எந்த குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு கிரியை செய்து கொண்டிருக்கானோ அந்த சத்துருடைய கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தை அழிக்கப்படட்டும். எல்லா பொல்லாத கிரியில் அழிக்கப்படட்டும். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைஞ்சுக்கிற எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலடைங்க. உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து அப்படினோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி வேலையடைத்து ஆசுரிங்க. நிறைய குடும்பத்திலே சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் எந்த இடத்துக்குள்ளே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ளே கர்த்தர் இறங்கி வாங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. நாளைக்குள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க கர்த்தர் பொறுப்படுத்துவேன். உன் நான் மட்டுமே விடட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்திருக்கணும். துதிகான மகிமை எல்லாம் உமருகே செலுத்திடும். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காலத்தில் சம்பூர்ணமாக திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 93630641 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இரவு நேரத்திலே கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். சமாதானத்தோடு படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.